அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ, நல்ல குடும்பம் அமைவதற்கான துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு குடும்ப தலைவனுக்கு அவன் பொறுப்பிலுள்ள அவனுடைய மனைவி, பிள்ளைகள் ஆகியோர் அவர்களுடைய செயலால் இவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாகவும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்துவிட்டால் இதைவிட வேறு பெரிய நிம்மதி எதுவாக இருக்க முடியும்? இந்த நிம்மதிக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? அதற்காக நீங்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும்? திருக்குரானுடைய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக. இது அந்த பிரார்த்தனையின் பொருள். அதாவது, நம்முடைய மனைவி, பிள்ளைகள் ஆகியோருடைய செயல்கள் நமக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடியவைகளாகவும் அவர்கள் இறைவனை அஞ்சி நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு இறைவா, நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்பது இந்த பிரார்த்தனையின் அடிப்படை. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இந்த துஆவை மனனம் செய்து அல்லாஹ்விடம் கேட்டு நிம்மதி பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.